வணக்கம். அகர அகர எப்படி பண்ணுறேன்னு பார்க்கலாம். இது வந்து கடல் பாசி. இதிலேருந்து கொஞ்சமாக எடுத்தால் போதும். இதில் பாதி அளவு கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இதை வந்து பொடியாக கட் பண்ணிக்கலாம். இதில் வந்து ரொம்ப நேரம் ஊற வச்சோம்னா தண்ணி சேர்த்து ஊற வச்சுக்கலாம். உடனே வேணும்னா கொஞ்சம் வெது வெதுப்பான தண்ணி சேர்த்து ஊற வச்சுக்கலாம். கொஞ்ச நேரம் ஊறட்டும். தேவையான அளவு இனிப்பு, பாதாம், முந்திரி, பிஸ்தா ஏதாவது ஒரு பருப்பு சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கணும். ஏலக்காய் தூள் கொஞ்சம், பால் 1/2 லிட்டர், தேங்காய் பால் 1/2 கப் எடுத்துருக்கேன். சுவை அதிகமாக வேணுன்னா சேர்த்துக்கலாம். ஊற வச்ச கடல் பாசி இதில் சேர்க்குறேன். 1 டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துருக்கேன். ஊற வைக்கிறதுக்கு ஒரு 1/2 டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துருக்கேன். இதை வந்து அடுப்பில் வச்சு இப்போ கொதிக்க வைக்கணும். கரையிற அளவு நல்லா கொதிக்க விடணும். வேற ஒரு பாத்திரத்தில் பால் சேர்த்து காய்ச்சிக்கிறேன். இதை எடுத்து வைக்கிறதுக்கு சின்ன சின்ன பாத்திரமாக எடுத்து வச்சுக்கலாம். பால் நல்லா கொதிச்சிடுச்சு. இது நல்லா கரைஞ்சிடுச்சு. இதை வந்து வடிகட்டிக்கணும். கடல் பாசி கரைச்சதை வந்து இந்த பாலில் வடிகட்டி விட்றேன். கரையாமல் இருக்கிற பிசுரெல்லாம் அந்த மாதிரி வடிகட்டி எடுத்துக்கணும். நல்லா கலந்து விடணும், கட்டி ஆயிடாமல். சர்க்கரை சேர்த்துக்கிறேன். சர்க்கரை கரையிற அளவு கலக்கி விட்டுட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். அடுப்பு ஆஃப் பண்ணுறேன். வெள்ளை சர்க்கரை சேர்த்திங்கன்னா நல்லா வெள்ளை கலரில் வரும். நான் சேர்த்துருக்கிறது கோகோனட் சுகர். தேங்காய் பால் வேணுன்னா சேர்த்துக்கலாம். ஏலக்காய் தூள் சேர்த்து கிளறேன். இது சூடாக இருக்கையில் இதை வந்து ஒரு சின்ன சின்ன டப்பாவில் ஊற்றி வைக்கிறேன். இதில் மட்டும் தேங்காய் பால் சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் ஆறுனதும் ஃப்ரிட்ஜில் எடுத்து வைக்கணும். கொஞ்சமாக பருப்பு எடுத்து இப்போ சேர்த்துக்கிறேன். வறுத்துட்டும் சேர்க்கலாம், பச்சையாகவும் சேர்க்கலாம். இப்போ இதை ஃப்ரிட்ஜில் எடுத்து வைக்கலாம். மூடிடலாம். ஒரு மணி நேரத்தில் உறைஞ்சிரும் நல்லா. இப்போ இதை வந்து இதில் வந்து கவுத்து எடுத்துக்கிறேன். அகர் அகர் ரெடி ஆயிடுச்சு. கடல் பாசி இது சாப்பிட அதிக சுவையோடு இருக்கும். உடம்புக்கும் நல்ல குளிர்ச்சி தரும். வயிறு புண்ணு உள்ளவங்கெல்லாம் அடிக்கடி செஞ்சு சாப்பிடலாம். வேண்டிய வடிவத்தில் கட் பண்ணிட்டு சாப்பிடலாம்.